ரவுண்ட் ரவுண்டா வெட்டி ரவுண்ட் இல்ல இவ்வளவு நீட்டா வெட்டி ரவுண்டா கூட வெட்டலாம் மம்மி. அது வெட்டலாம். எங்க பாட்டி எனக்கு இது மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துரும். அப்புறம் இவ்வளவு பீஸ் போட்டு டப்பால போட்டு கொடுவோம். நான் வாசப்படியில போயிட்டு ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? ஸோ எங்கள் பொங்கல் இப்படி தான் போச்சு. பொங்கல் முடிஞ்சோடனே ஷூட்டிங் வச்சுட்டாங்க. ஷூட்டிங் வந்த உடனே நாங்கள் கரும்பு சாப்பிட்டு தான் அன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து கரும்பை சாப்பிட்டுக்கிட்டே அம்மாச்சியோட சின்ன வயசு கதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஹேமாக்கா கரும்பை கடின்னு கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரும்பு ஸ்பான்சரே ஹேமாக்கா தான் கரும்பு கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு நாள் எங்களுக்கு விருந்து சீனுங்க. பாருங்கள், முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் பிரெட் ஹல்வா, ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, சிக்கன் 65 அப்படின்னு ஏகப்பட்ட டிஷ் இருந்தது. ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க. பாண்டியன் ஃபேமிலி வீட்டுக்கு வேல்ஸ் ஃபேமிலி வராங்க விருந்துக்காக. அதுக்காக தடபுடலாக ரெடி பண்ண விருந்து தான் இது எல்லாமே. கிச்சனில் இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டேன். அந்த விருந்து சீன் ரொம்ப பெரிய சீனுங்கிறதுனால எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் விருந்துக்குள்ளே போக வேண்டியதான். பாருங்கள், பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65ன்னு ஏகப்பட்டது இருக்குது. நம்ம குமாரி எப்போ தான் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆல்ரெடி அது வாயில் போட்டு மென்னுட்டு தான் இருக்கான். எங்கள் இலை அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு பாருங்கள். சீன் பெருசுங்கிறதுனால எங்களால் பசி தாங்க முடியலங்க. வேல்ஸ் ஃபேமிலி சீனில் சாப்பிடக்கூடாது, அதனால் அவங்க இலையெல்லாம் அப்படியே இருக்குது. எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அதனால் நாங்கள் சாப்பிட்டோம். என் பக்கத்தில் சாந்தினி, அவளும் இலையை எம்டி பண்ணிட்டா. அந்த பக்கம் நம்ம ஷாலுமா, அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் எல்லாருமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபிஷ்ஷை மட்டும் தான் விட்டு வச்சுருந்தேன். அதையும் டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நம்ம மாமாவை பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. என்னன்னு கேட்டால் டயட்டுங்கிறாரு. இது எல்லாம் பக்கத்தில் இருக்க ஷாலினிக்கு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த பக்கம் நம்ம வேல்ஸ் ஃபேமிலி எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே நம்ம அம்மாச்சியை பாருங்கள், ஹேமாக்கா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிடிச்சதுன்னா இப்படி தாங்க, யோசிக்கவே கூடாது. நம்ம ரியல் கதிரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், ரீல் கதிரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த டைம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஷாலினியும் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குன்றீங்களே, நானும் டேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாமாவும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. பாவம், இந்த சீனில் நம்ம ஹேமாக்காவால் தான் சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க பரிமாறுற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சக்தி அலும்ப பாருங்க. தோற தெரியுதா? 10 முட்டை தெரிஞ்சுதா? 2 கோழி தெரிஞ்சுதா? தின்னுருக்கான அத்தனை சாப்பிட்ருக்கான அத்தனையும் டயட்டுன்னு எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கான். ஒரு வார குட்டியாரு கோழி பக்கத்துல எங்க சீன்ஸ் இப்படி தான் போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.